இங்க ஒரு பார்க்ல குட்டி பசங்க எல்லாரும் ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குட்டி பையன் கையில ஜூஸ் எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிறவங்க பக்கத்துல வந்து உட்கார்றான். இவன் மெதுவா அந்த ஜூஸை குடிக்கலாம்னு போக அப்ப அங்க ரெண்டு பசங்க இவனை பார்த்து ஏதோ பேசி சிரிக்கிறாங்க. இதை பார்த்ததும் இவன் கை நடுங்க ஆரம்பிச்சு அந்த ஜூஸை கீழே போட்டுறான். அப்ப எல்லாரும் இவனை பத்தி ஏதோ பேசிட்டு இருக்க இவன் ரொம்ப பயந்து இவன் கையெல்லாம் உடையுது. இவன் அப்படியே பறந்து உடஞ்சுக்கிட்டே கேட்டுக்கு வெளியில போய் சோகமா உட்காந்துக்கிறான். ஆக்சுவலி இவனால நடக்க முடியாது. இவன் அவங்க கூட போய் விளையாடணும்னு ரொம்ப ஆசைப்படுறான். அவங்க கூட விளையாட போனா என்னெல்லாம் நடக்கும்னு இவ்வளவு நேரம் இவனா யோசிச்சு பார்த்திருக்கான். இவன் இப்படி வித்தியாசமா இருக்கிறதுனால யாரும் இவன் கூட விளையாட வர மாட்டாங்கன்னு நினைச்சு இவன் ரொம்ப அழுகுறான். அம்மா தான் அவனை சமாதானப்படுத்திட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அடுத்த நாள் இவன் அதே இடத்துக்கு போறான். அங்க கொஞ்சம் பேரு பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்கத பார்த்துட்டு இவனும் பொம்மையை வச்சு விளையாடுறான். அப்போ ஒரு பொண்ணு இவன் கிட்ட வந்து இவன் கூட சேர்ந்து விளையாடுறா. அங்க இன்னொரு பொண்ணு அவளை கூப்பிட அவ இவனையும் வா விளையாடலாம்னு சொல்லி கூப்பிடுறா. இவனு வேமா எந்திரிச்சு போலாம்னு பார்த்தா அப்ப இவனால நடக்க முடியாம கீழே வந்துடுறான். இதை பார்த்து அங்க இருக்கிற பையன் கிண்டல் பண்ணி சிரிக்கிறான். இவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அவனோட காலை தூக்க பாக்குறான். பட் இவனால முடியல. இதனால சோகமா அவன் திரும்பவும் கேட்டுக்கு வெளியில போயிடுறான். இப்பவும் அவனால கனவுலயும் அவங்க கூட சேர்ந்து விளையாட முடியல. இப்படி இவன் ஃபீல் பண்றத பார்த்ததும் அம்மா அவனை கூட்டிட்டு போறாங்க. அப்ப சடனா இவன் வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு இவனாவே திருப்பி கஷ்டப்பட்டு ஓட்டி அந்த பார்க்குள்ள போறான். அங்க இவன் நிக்க முடியாம நிக்க அப்ப சுத்தி உள்ள எல்லாரும் பேசி சிரிக்கிறத பார்த்துட்டு இவன் ரொம்ப பயந்துடுறான். இதனால இவன் திரும்பவும் உடஞ்சு கேட்டு வழியா வெளியில போறான். அப்ப திடீர்னு அவனோட கைய ஒரு குட்டி பொண்ணு வந்து பிடிச்சு இழுக்கிறா. இன்னொரு பையனும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணி அவனை பிடிச்சு இழுக்க பாக்குறான். இப்படியே அங்க உள்ள எல்லா பசங்களும் சேர்ந்து இவனை பிடிச்சு இழுக்க பாக்குறாங்க. பட் அவங்களால இழுக்க முடியாம இவங்களும் உடஞ்சு கேட்டுக்கு வெளியில வந்துடுறாங்க. எல்லாரும் அவனை பார்த்து அன்பா சிரிச்சதும் அங்க போட்டிருந்த கேட்டு தானாவே மறையுது. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஹாப்பியா அவனை அந்த பார்க்குள்ள கூட்டிட்டு போறாங்க.